திரு சாமிநாதன், கூட்டணி விவகாரத்துல திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன் இருவருடைய கருத்தும் ஒரே கருத்தா, ஒரே முடிவா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்ல, நிச்சயமா அப்படிதான் இருக்கு. இருவரிலுமே ஒரே முடிவை எடுத்தால்தான் அது இரண்டு பேருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அம்சமா இருக்கும். என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல கணிசமாக இருக்கக்கூடிய, அதே போன்று டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய முக்குளத்தோர் ஓட்டு வங்கி இரண்டு பேரும் ஒரு பக்கமா நிக்கிற பொழுது மட்டும்தான் அது முழுசா அந்த தரப்பினருக்கு அதிருப்தியாளர்களுடைய ஓட்டுகளை எல்லாம் கொண்டு வரதுக்கு உதவும். அப்படி இல்லாத பட்சத்துல அது இரண்டு பேருக்குமே பயனில்லாத ஒரு அம்சமா மாறிடும். ஏன்னா ரெண்டு பேரையுமே அதிமுகவுடைய பொதுக்குழுல இருந்து தொடங்கி எல்லா இடத்துலயுமே துரோகிகள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டாங்க. சோ அப்ப இவங்க இரண்டு பேரும் ஏதோ ஒரு வகையில கைகோர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இவர்கள் இருவரும் ஒரே முடிவு எடுக்காம தனித்தனியா பிரிஞ்சு நின்னாங்கன்னா அது இரண்டு தரப்புக்குமே பயன் தராத ஒரு விஷயமா தான் மாறிடும். நீங்க நடந்து முடிந்த போன 2021 சட்டமன்ற தேர்தலே ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட 58 தொகுதிகள் தென் மாவட்டங்கள்ல இருக்கிறதுல பல தொகுதிகள்ல மொத்தமே 12 தொகுதிகள்ல தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மொத்தம் 18 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. அதுல 12 தொகுதிகள்ல முக்குளத்தோர் ஜெயிச்சிருந்தாங்க. பட் 21 தொகுதியில டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்த ஓட்டு தான் அந்த வெற்றியை பாதிச்சுச்சு. சோ அதே மாதிரி இன்னொரு தரப்பும் நடந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இரண்டு பேருமே ஏதோ ஒரு அணிக்குள்ள போய் இணைய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அந்த கட்டாயம் தான் அவர்களை இப்ப கரம் பிடித்து அழைத்து போகுது அப்படிங்கறத தான் பார்க்க வேண்டியது. ஓகே, அப்படின்னா என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? ரெண்டு பேரும் ஒரே கருத்து, ஒரே முடிவு தான் அப்படின்னா கூட்டணி விவகாரத்துல இருதரப்பும் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா இருவருமே விஜய் அவர்களை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கு. அதுக்கு ஒரு 5 காரணங்கள் மட்டும் பட்டியலிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு பொது அஜெண்டா திமுகவை வீழ்த்துறது இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தங்களுடைய பலத்தை காட்டுவது. அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தங்களுடைய பலத்தை காட்டணும்னா தாங்கள் ஜெயிக்காவிட்டாலும் அவருக்கு ஒரு தோல்வியை தரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நோக்கி தான் இரண்டு பேரும் ஒரு கட்டத்துல நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கடந்த காலங்களில் 2021 சட்டமன்ற தேர்தல் எல்லாம் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த ரிஸ்க தான் எடுத்தார். ஆனா இந்த முறை அவர் கொஞ்சம் அணுகுமுறையை மாற்றக்கூடும். தானும் ஜெயிக்கணும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தங்களோட வலிமையை உணர்த்தணும். அப்ப அவர் எடுக்கக்கூடிய ஆயுதம் எதுவா இருக்கும்னா நிச்சயமா விஜய் அவர்களா தான் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்லிடுறேன் சார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில இவர் டிடிவி தினகரன் அவர்கள் 56,153 ஓட்டு எடுக்கிறார். ஆனா கடம்பூர் ராஜு அவர்கள் 68,566 ஓட்டு எடுக்கிறார். சற்று ஏறக்குறைய ஒரு 13,000 14,000 ஓட்டு தான் வித்தியாசம். அப்ப ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் இவர்கள் தங்களுக்கான ஒரு சுய செல்வாக்கு ஒரு பக்கம், விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி அது இளைஞர்கள் ஓட்டை ஈர்த்து தரும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டுல அதுக்கு ஒரு 10,000 15,000 ஓட்டுன்னு ஒரு தொகுதிக்கு இன்றைய சூழலை நம்ம மதிப்பிடுறோம். அது தேர்தல் நெருங்கும் போது கூடவும் செய்யலாம், குறையும் செய்யலாம். அப்படி மதிப்பிட்டா கூட இயல்பாகவே தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, அதனோடு விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, இளைஞர்கள் ஓட்டு, இதெல்லாம் சேரும் போது அது வெற்றியா மாறலாம். ஏன்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டுகள் அரசியல் அனுபவம் அதனோடு விஜய் என்கிற ஒரு சக்தியோட சேர்றது ஒன்று. அப்ப ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் விஜயை நோக்கி நகர்வதற்கான முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்தணுங்கிறது. ரெண்டாவது திமுக எதிர்ப்பு. இன்னைக்கு வரைய டிடிவி தினகரன் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஓட் பேங்க் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு தானே. நீங்க ஒரு பக்கம் அவரை ஆதரித்தவர்கள் பெரும்பாலும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆதரித்தாங்க. அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை வெளியேற்றி விட்டார் என்கிற ஆதங்கம் ஒரு பக்கம், சமூக அடிப்படையிலும் அந்த பழைய காலத்துல இருந்த திமுக எதிர்ப்பினுடைய நிலையிலையும் நீங்க அப்படி டிடிவி தினகரன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் செல்வாக்கு இருக்குன்னா, முக்குளத்தூர் ஏரியாவை தாண்டி செல்வாக்கு இருக்குன்னா கன்னியாகுமரியில இருக்கணும்ல, அந்த மாதிரி ஊர்கள் இருக்கணும்ல, எங்கேயோ ஒரு வட மாவட்டங்கள்ல இருக்கணும்ல. இன்னைக்கும் அது அவங்களுடைய ஓட் பேங்க் நம்ம பேசுறப்ப தென் மாவட்டங்களையும் டெல்டா பெல்ட்டையும் தானே பேசுறோம். அப்ப அந்த இரண்டு பிராந்தியங்களையும் இருக்கிறதுல பெரும்பகுதியான திமுக எதிர்ப்பு தான் அவங்க பின்னாடி திரட்டி வைத்திருந்தாங்க. அப்ப அந்த திமுக எதிர்ப்பை விஜயம் கூர்மைப்படுத்துறார். அப்ப அவர்களுக்கு இரண்டாவது காரணமா அதுக்கு இயல்பாகவே ஒரு பக்கம் அதை நோக்கி நகர வேண்டியது இருக்கு. மூன்றாவது, தங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்தணும். அதை நான் குறிப்பிட்டேன், கோவில்பட்டி போன்ற தொகுதியில குறிப்பிட்டேன். இன்னொரு உதாரணம், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்துல போட்டிட்டாங்க சார் அண்மையில நாடாளுமன்ற தேர்தலில். இவ்வளவுக்கு பலாப்பழ சின்னத்துலதான் போட்டிடுறாரு. அந்த தொகுதிகளை எடுத்து பார்த்தோம்னா முதுகுளத்தூர் தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா திமுக 85,752 ஓட்டு எடுக்கிறாங்க. அங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 72,058 ஓட்டு எடுக்கிறார். கிட்டத்தட்ட அது பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ஓட்டு தான் வித்தியாசம். அதுவும் முக்குளத்தூர் ஓட்டு கணிசமா இருக்கக்கூடிய பகுதி. அப்ப இந்த மாதிரி தொகுதிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கிறப்ப விஜயனோட செல்வாக்கு ஒண்ணு, தங்களோட சுய செல்வாக்கு ஒண்ணு, இரண்டும் உயர்ந்தோம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில இவர்கள் விஜயை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, வேறு கட்சிகள்ல சேர்கிறப்ப கூடுதல் தொகுதிகள் கிடைக்காது. நீண்ட காலமா இப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ டிடிவி தினகரன் அவர்களுக்கோ அவர்கள் பின்னால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் இருக்கிறாங்க. அது மக்களாக ஓட்டா இல்லையா என்பதை தாண்டி ஏதோ ஒரு வகையில முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் பேரையாவது டிடிவி தினகரன் போன்றவர்களும் வைத்திருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். வெற்றி தோல்வி ரெண்டாவது, தேர்தலில் போட்டியிட வைக்கணும். அப்ப கூடுதல் தொகுதிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு திமுக கூட்டணி ஃபுல்லா தான் இருக்கு. ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல் போர்டுல தான் போயிட்டு இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட போக மாட்டாங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டே வராங்க. விஜய் கிட்ட போனா கூடுதல் தொகுதிகளும் கிடைக்கும்ல. நீங்க வெற்றி வாய்ப்புக்கு அவர்களுடைய சுய செல்வாக்கு
அது இதனால் வரை இருந்த தேர்தல் சூத்திரங்கள் பிளஸ் விஜய்க்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு இதெல்லாம் சேரும் போது ஓரளவு இந்த மாதிரி பிரபலத்தன்மை கொண்டவர்கள் வெற்றி பெற்றுவாங்க. ஆனா பிரபலத்தன்மையே இல்லாத அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையில் அவர்கள் விஜயை நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். சாமிநாதன், தாவேக்காக்கு போனாதான் லாபம் அதிகம் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா முதல் சாய்ஸ் இல்ல பெட்டர் சாய்ஸ் டிஎம்கே தான். ஏன்னா எண்ணிக்கை எவ்வளவுங்கிறது முக்கியம் இல்லை, வின்னபிலிட்டி ரொம்ப முக்கியம். 20 தொகுதிகள் வாங்கி அதில் வெற்றி பெறுவோமா இல்லையாங்கிறத விட 3ஓ 5ஓ உறுதியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்ற உத்தரவாதத்தை நோக்கி தான் இந்த 2 பேரும் நகர்வாங்கன்னு பேசுறாங்களே 2 பேருமே. இல்ல நிச்சயமா அப்படி போகலாம். அவங்க ஒருவேளை திமுக பக்கம் முடிவெடுத்து குறைவான தொகுதிகள் வாங்கினா வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அப்படிங்கறத நோக்கி அவர்கள் நகர்ந்தாங்கன்னா, இத்தனை ஆண்டுகள் அவர்களோடு பயணிச்சாங்கல்ல, அவங்களாம் முதல்ல அவர்களோடு இருக்க முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு 15 சீட்டு 20 சீட்டு வந்து போட்டியிட்டாதான் இத்தனை ஆண்டுகள் அவர்களோடு பயணித்திருப்பாங்க. பல மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க. 3ஓ 4ஓ பேருங்கிறது நம்ம பேசக்கூடிய அந்த 3 பேருங்க என்பது ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு இப்ப இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோட சேர்த்து. அப்ப அவர்களே மீண்டும் இருப்பாங்க அப்படிங்கிற போது அந்த அணியில அவர்களை நம்பி இருந்தவங்க தொடருவாங்களா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, என்னைக்கு அவர்கள் திமுக பக்கம் நகர்கிறாங்களோ அந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட யுத்தம் முடிவுக்கு வந்துடும். ஏன்னா அவர்கள் வந்து திமுக தான் ஆல்ரெடி எதிர்த்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுக எதிர்த்துட்டு இருக்கு. அப்ப இவர்களுடைய எதிர்ப்பு என்பது நீர்த்து போயிடும், திமுகவோட போய் கரைந்து போயிடும். அப்ப பாருங்க, நாங்க நேற்று வர துரோகின்னு சொன்னோம், அதுதானே நீங்க செஞ்சிருக்காங்க, எங்க போய் சேர்ந்திருக்காங்க பாத்தீங்களா? அதே நீங்க அவர்கள் விஜயோட போகிறப்ப செங்கோட்டையன் அவர்கள் விஜய் ஜெயலலிதா அவருடைய படத்தை சட்ட பாக்கெட்ல வச்சுக்க முடியுது. தொடர்ந்து ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் இணைகிறப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதே இன்னைக்கு வந்து இதுல இருக்கு, விஜய் கூட இருக்குங்கும் போது அதிமுகவுடைய ஒரு பகுதியே விஜயோடு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தர முடியும். இப்ப அவர்களுக்கு எம்எல்ஏ பதவியோ அல்லது எம்பி பதவி என்பதோ தினகரன் அவர்களுக்கோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ புதிதில்லை. அவர்கள் காலகாலமாக இருந்த பதவி தானே. அதற்கு முன்பு 3 முறை முதல்வராகவே இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவர்களுக்கு போய் இனிமேல் திமுகவுக்கு போனா ஒரு அமைச்சர் கிடைச்சிரும் அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி அவருடைய இலக்கு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தலில் நம்ம ஏதாவது ஒரு பாடம் ஓட்டணும் தான் அவர்கள் நினைக்கக்கூடும். அந்த அடிப்படையில் அவர்கள் விஜயை பலப்படுத்துறதா அரசியல் ரீதியாக அவர்களுடைய கணக்கா ஒரு கட்டத்துல மாறும். ஒருவேளை தங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கிடைத்தா போதும், தங்களுக்கு ஒரு எம்பி கிடைத்தால் போதும், தாங்கள் அமைச்சரானா போதும் நினைத்து விட்டாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப சாதகமான முடிவா இருக்கும். இல்ல விஜயை பலப்படுத்துறது மூலமா என்ன கிடைச்சிரும்? இல்ல விஜயை பலப்படுத்துகிற பொழுது அது அதிமுகவை பலவீனப்படுத்தும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலவீனப்படுத்தும். விஜய் அவர்கள் பலம் பெறுவாரு. இந்த அணி அங்க போய் நிக்கிறப்ப அதிமுகவினுடைய ஒரு பகுதியே வந்து கிட்டத்தட்ட விஜயோட இருக்கிற போன்று தோற்றம் தரும். ஏற்கனவே அங்க செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ அந்த நிலைப்பாட்டுக்குள்ள போகிற பொழுது அது ஒரு வகையில விஜயை பலப்படுத்தும். நம்ம முன்பே பேசியது போல அவர்களுடைய சொந்த செல்வாக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய இளைஞர் ஓட்டு சூழல் இருக்கலாம். களப்படியில மாறும். ஓகே.